வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, ஸ்வீட் கார்ன் வச்சு பாசிப்பயிரும் ஸ்வீட் கார்னும் சேர்த்து அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது பாசிப்பருப்பு கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுட்டு இப்போ இது எல்லாமே கழுவி வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஊறிடுச்சு. இப்போ ஊறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சாவே நல்லா நம்ம கொரப்பாக வந்துடும், தண்ணி மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஸ்வீட் கார்ன் கழுவி சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. உப்பு கொஞ்சம் சேர்த்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பயிரும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போது வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு அடை மாதிரி தட்டிக்கலாம்ப்பா. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு நான் தக்காளி சட்னிக்கு சேர்த்துருக்கேன். இது வெறுமனே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.